ப்ளவுஸோட நெக்கு ஆம்ஹோல் எல்லாமே வந்து நான் இப்போ வந்து கட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். தையலுக்கு வந்து கரெக்டாக 6 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ அதை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லைன் போடுறேன்ல, இதுதான் வந்து கரெக்டான லைன். நம்ம வந்து ப்ளவுஸ் நம்ம நெக்கோட டீப்பு இது வந்து கரெக்டான அளவு. இது 1/2 இன்ச்சு போக நம்ம வந்து தைக்கணும். இந்த கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டீப் வந்து 9.25 இன்ச்சு வருது. அப்புறம் நெக்கோட அகலம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து 2.5 இன்ச்சு வருது. இது வந்து அப்படியே ஒரு கேன்வாஸ் பேப்பர் இருக்குது. கேன்வாஸ் பேப்பரில் இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணோம்ல, 2.5 இன்ச்சு, அப்புறம் வந்து 9.25 இன்ச்சு. நெக்கோட டீப் வந்து 9.25 இன்ச்சு. இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நெக்கோட கரெக்டான அளவு. அதில் வந்து நம்ம நெக்கில் எப்படி ட்ரா பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த டீப்பை வந்து நம்ம கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம மாடல் வைக்கிறதுக்காண்டி அந்த ஷேப் வர்றதுக்காண்டி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இதே மாதிரி இது பக்கத்தில் இன்னொரு லைனும் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அந்த வளைவு வருதுல்ல, வளைவு வர்றதுக்கு அந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். கீழேயும் நெக்கு டீப்பு கிட்டையும் சைட்லேயும் வந்து இதே அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கரெக்டான அளவு இருக்குல்ல, இதில் வந்து நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக வரும். அதனால ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லைன் போட்டோம்ல 1/2 இன்ச்சில், அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்லேயே அதே மாதிரி ரவுண்ட் நெக்கையும் நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இதோட நம்ம வந்து அந்த வளைவு வைக்கிறோம்ல, அதோட அளவு வந்து கரெக்டாக 2 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சை வந்து நான் வந்து கீழே இருந்து சென்டர்லேருந்து இது வந்து நான் 2 மடித்து போட்டிருக்கேன். சென்டர்லேருந்து கரெக்டாக 2 இன்ச்சு போட்டால் அந்த சைடும் அதே மாதிரி வரும். அதனால 2 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து அந்த வளைவை வந்து வைக்க போகிறோம். மேலே 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டரை வந்து நம்ம பிடிக்கிறதுக்காண்டி 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதில் வந்து இப்போ ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நெக்குக்கு போட்டிருக்கோம்ல, அந்த வளைவுக்கு போட்டிருக்க அதே 2 இன்ச்சை அந்த 2 இன்ச்சை வந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாதியாக மடிச்சுட்டு அந்த வளைவோட ஹைட் வந்து இப்போ இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதனால அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு பாதி ஷேப் மட்டும் நம்ம வரைகிறோம். ஒரு வளைவு ஆஃப் சர்க்கிளாக வருது, அதோட பாதி சர்க்கிளை மட்டும் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா 2 பக்கமும் கரெக்டாக சேமாக இருக்கும். இப்போ வந்து இந்த எடுத்துக்கோங்க. இந்த இப்போ 2 வச்சில் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஆஃப் சர்க்கிளை வந்து நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க அந்த கேன்வாஸில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நான் வந்து எல்லாமே 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக அந்த வளைவில் வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதனால் இப்படி வரைஞ்சோம்னா ஷேப் வந்து நமக்கு ஒழுங்காக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஈஸியாகவும் நமக்கு வந்து எல்லா ஷேப்பையும் வரைஞ்சிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தோன்னா பின்பக்கம் இது வந்து மடித்து போட்டிருக்கிறதுனால பின்பக்கமும் அதே அளவு வந்து நமக்கு அதே ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். அதனால நெக்கு ஃபுல்லுமே நமக்கு வந்து கரெக்டான அளவாக கிடச்சிரும். இப்படி தனியாக கட் பண்ணி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த சேம் அந்த சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஈவனாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இது வந்து சென்டர்லேருந்து மேலே போகணும். அப்போ தான் வந்து நம்ம மேலே எப்படி ஷேப் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் சென்டர்லேருந்து நம்ம போடுறது தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ணும்போது அங்கங்கே நகராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். கீழே இது பண்ணிட்டு மெதுவாக பொறுமையாக அந்த ஷேப்பில் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணும்போது நமக்கு பின்பக்கமும் அதே அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். 2 பேப்பரையும் சேர்த்து வந்து கட் பண்ணணும். ஒரு பேப்பரை கட் பண்ணாமல் 2 பேப்பரையும் சேர்த்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு ஷேப் எல்லாமே ஈவனாக வரும். சென்டரில் வந்து அந்த இதை விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நெக்கு வந்து நமக்கு நகராமல் இருக்கும் அளவு. இதை வந்து அப்படியே ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு சைடில் உள்ள எட்ஜெல்லாம் நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம். இதில் வந்து ப்ளவுஸ் கிளாத் நம்ம லைனிங் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்கை வந்து இந்த கேன்வாஸ் பேப்பரை வச்சு நெக்கை வந்து தச்சு திருப்புற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து இதை நம்ம கரெக்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத் ப்ளவுஸோட மெயின் கிளாத் இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் லைனிங்கெல்லாம் அட்டாச் பண்ணி கரெக்டாக நான் தச்சு எடுத்துக்கிறேன். நெக்கு ஷேப் மட்டும் நம்ம கட் பண்ணாமல் இருக்கணும். கட் பண்ணாமல் இதோட சென்டரும் நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கோம்ல அதோட சென்டரும் சேமாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மேலேயும் கரெக்டாக இருக்கணும், கீழேயும் அதே மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சென்ட்ரு ஃபுல் நமக்கு வந்து கரெக்டாக ஷேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஷோல்டர் அளவும் அதே மாதிரி மாறிடக்கூடாது. அந்த வளைவு வந்து மேலே இருக்க வளைவு வேண்டாம். அதனால நமக்கு அந்த ஷேப்பில் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம அந்த லைனிங் அந்த கேன்வாஸ் பேப்பர் இருக்கலாம் அதில் வந்து லைட்டாக தையல் படுற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம தைக்கும்போது. அப்புறம் அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் ஸ்ட்ராங் தையலாக அந்த உள் தள்ளி போகாமல் அந்த தையல் வந்து இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் தையலும் போட்டுக்கோங்க. சிங்கிள் தையலாக இருந்துச்சுன்னா அது டக்குன்னு பிரிஞ்சதுனால வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஒரு லாஸ்ட்டு வரையில் வந்து ஒரு ஸ்ட்ராங் தையலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக திருப்பி எடுத்துக்கோங்க. லைனிங்கில் லைட்டாக நமக்கு பட்டு எடுத்தால் போதும் அந்த கேன்வாஸ் பேப்பரில்.
பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வளைவு இருக்குல்ல, வளைவு எல்லா பக்கமும் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும்போது அது நல்லா கரெக்டாக வந்து நிற்கும். நமக்கு அந்த எட்ஜு எல்லா இடத்துலையுமே, அந்த வளைவு வர்ற எல்லா இடத்துலையுமே கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ப் எட்ஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபுல் ரவுண்ட்லேயுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த நாங்கள் கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். அழகாக வந்து அது வந்து அழகாக வெளியே வந்துடும். அந்த கேன்வாஸ் பேப்பர் வச்சுருக்கிறதுனால அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். நீட்டாக ஷேப் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து அதோட எட்ஜில் வந்து தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து த்ரெட் பைப்பிங் பண்ணல, நான் நார்மல் பைப்பிங் தான் பண்ண போகிறேன். அதனால் நம்ம வந்து இப்போ நார்மலாக நான் வந்து அந்த ஷேப்பை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையலை மட்டும் அந்த எட்ஜில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பின் பக்கமும் நீட்டாக இருக்கும். இதோட பார்டரில் வந்து பிங்க் கலர் மட்டும் வருது. சாரீ வந்து சேம் கலரில் தான் இருக்குது. பார்டரில் மட்டும் பிங்க் கலர் வர்றதுனால இது வந்து பிங்க் கலர் பைப்பிங் மட்டும் நெக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிங்க் கலர் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நார்மல் பைப்பிங்காக வந்து நான் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு அதை மடிச்சும் அடிச்சுக்கோங்க. மடித்து அடிச்சுட்டு இது வந்து வச்சு திருப்புற மாதிரி நம்ம வந்து தைச்சி எடுக்கணும். இதில் வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அது கிட்ட வச்சு இதோட நல்ல பக்கமும் ப்ளவுஸோட நல்ல பக்கமும் உள்ளே பார்த்து இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தையல் போடணும். அந்த வளைவில் வந்து நம்ம தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தைக்கணும். தைச்சிட்டு அதுலேயும் ஒரு ஸ்ட்ராங் தையலாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா அந்த எட்ஜில் வரும்போது நல்ல தையலாக போட்டிங்கன்னா திருப்பும்போது நமக்கு நல்லாயிருக்கும். வளைவில் தைக்கும்போது அந்த கரெக்டாக அந்த அளவு இருக்க மாதிரி பொறுமையாக தைங்க. ஈஸியான வரும். நமக்கு திருப்பும்போது நல்லா அழகாக வந்துடும். அந்த எஜ்ஜெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு தையல் போட்டிருப்போம், அது பக்கத்துலேயே ஒரு தையல் போடுற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் தான், 1/4 இன்ச்சும் கம்மியான ஒரு அளவில் வந்து நீங்கள் வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த எஜ்ஜெல்லாம் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இது வந்து முன்பக்கம் இருக்குது. இதை வந்து லைட்டாக அப்படி உள்ளே மடித்து பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக நமக்கு வந்து பைப்பிங் வந்துடும். அப்புறம் அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. பைப்பிங் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது திருப்பும்போது நம்ம அழகாக நீட்டாக நிற்கும் நமக்கு. அதனால அது கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பைப்பிங் பண்ணதை உள்ளே வச்சு நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். அங்கே ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும். நீங்கள் வந்து நார்மல் பைப்பிங் மாதிரி தெரியாது, நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இது ப்ளைனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பீட்ஸ் வச்சு சின்ன சைஸ் பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். 2 பீட்ஸ் கோர்த்துட்டு அது வந்து உள்ளே விட்டு கரெக்டாக அந்த 2 பீடோடுக்கு எந்த அளவு தேவையோ அந்த ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து உள்ளே நீங்கள் வந்து ஊசியை குத்துனீங்கன்னா அது அழகாக நிற்கும். அப்புறம் 2க்கும் நடுவில் ஒரு பக்கமாக குத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பீடு எக்ஸ்ட்ரா ஒரு பீடு 3 பீடு வர்ற மாதிரி வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அந்த எட்ஜில் மட்டும் அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி பாசியை மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். அது வந்து சிம்பிளாக நீட் லுக்காக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது. ஷேப் மட்டும் நமக்கு அழகாக இருக்கும். சிம்பிளாக நீட்டான ஒர்க்காக இருக்கும். பீட்ஸ் வந்து எல்லா பக்கமும் வந்து தைச்சாச்சு, எல்லா எட்ஜ்லேயும் தைச்சாச்சு. ரொம்ப நல்லா